அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. சூரத்தானி மறைமாவட்டத்தின் நீண்டகால மறுவாழ்வு பணிகள் தீவிரம். 2025 நவம்பரில் ஏற்பட்ட இந்த பெருவெள்ளம் 300 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் மிக மோசமான பாதிப்பு என விவரிக்கப்பட்டுள்ளது. இதனால் 6,30,000க்கும் அதிகமான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து இடம்பெயர்ந்துள்ளனர். தாய்லாந்தின் சூரத்தானி பகுதியில் 2025 நவம்பரில் ஏற்பட்ட கோர வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கத்தோலிக்க திருஅவை இடைவிடாது நிவாரண பணிகளை முன்னெடுத்து வருகிறது. 300 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் நிகழ்வு என்று அதிகாரிகளால் விவரிக்கப்பட்ட இந்த பேரழிவால் 6,30,000க்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்கள் வேலைவாய்ப்பையும் வீடுகளையும் இழந்து தவிப்பதால் நிவாரண பணிகளை விட அவர்களின் எதிர்கால வாழ்வை சீரமைக்கும் நீண்டகால மீட்பு நடவடிக்கைகளே இப்போது அவசியம். அம்மறை மாவட்டத்தின் முதன்மை அருள்பணியாளர் பேரருள் திரு ஜான் பாப்டிஸ்ட் அமோர்ன்கெட் புரோம்பக்தி அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். சூரத்தானி மறைமாவட்டத்தின் ஆயரான பால் டிரைராங் முல்ட்ரி அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் திருஅவையானது காரிதாஸ் அமைப்பின் உதவியுடன் குறிப்பாக மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றான சோங்லா மாகாணத்தில் உள்ள 5 பங்குகளில் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு தொடர்ந்து உதவி வருகிறது. மேலும் அருள்பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று உதவிகளை வழங்கி வருவதோடு தற்போதைய தேவைகளையும் மதிப்பிட்டு வருகின்றனர். தற்போது வாழ்வாதாரங்களை மேம்படுத்துதல், உள்கட்டமைப்பை சீரமைத்தல் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் தீவிர கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு முயற்சியாக 8 பள்ளிகளில் உள்ள மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து மற்றும் நிலையான உணவு உற்பத்தியை மேம்படுத்தும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. துயரங்களுக்கு மத்தியிலும் திருஅவையின் ஆன்மீக மற்றும் பொருளுதவியுடன் மக்கள் தங்கள் வாழ்வை மீண்டும் கட்டியெழுப்பி வருகின்றனர். பீதேஸ் செய்தி நிறுவனம். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.